அந்த காலத்தில் பூமியில் வாழ்ந்த மனிதர்கள் மிகவும் தீய வழிகளில் நடந்தார்கள். சண்டை, ஏமாற்றம், அநியாயம் எங்கும் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த கூட்டத்திலிருந்து வேறுபட்டவன் ஒருவன் இருந்தான். அவன் நோவா. நோவா நீதிமானாக கர்த்தரின் முன் நடந்தான். ஆகையால் தேவன் நோவாவை தேர்ந்தெடுத்து வரப்போகும் பெரிய பெருக்கிலிருந்து தப்பிக்க ஒரு பெரிய கப்பலை கட்டும்படி சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நோவா தனது மக்களுடன் சேர்ந்து பெரிய கப்பலை கட்ட ஆரம்பித்தான். மக்கள் அவனை பார்த்து கேலி செய்தார்கள். ஆனாலும் நோவா தேவனை நம்பி தொடர்ந்து வேலை செய்தான். அப்போது தேவன் எல்லா விலங்குகளையும் ஜோடியாக நோவாவின் கப்பலுக்குள் அனுப்பினார். யானைகள், ஒட்டகச்சிவிங்கிகள், சிங்கங்கள் மற்றும் பல விலங்குகள் அமைதியாக கப்பலுக்குள் சென்றன. பின்னர் வானம் திறந்து மழை பெருகி பொழிந்தது. பெரும் நீர் பூமியை முழுவதும் மூழ்கடித்தது. ஆனால் தேவன் காத்த கப்பல் நீரில் பாதுகாப்பாக மிதந்தது. பல நாட்களுக்கு பிறகு நோவா ஒரு புறாவை அனுப்பினார். அந்த புறா ஒரு ஒலிவ மரங்களை கொண்டு திரும்பி வந்தது. அப்போது நீர் குறைந்து கொண்டிருக்கிறது என்று நோவா அறிந்தான். பின்னர் தேவன் வானத்தில் ஒரு அழகான வானவில் காட்டினார். இனி இப்படி பூமியை நீரால் அழிக்க மாட்டேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்தார்.